ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னையோட எபிசோட் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் மயிலாடுதுறையிலே ஒரு ஃபேமஸ் பேக்கரின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பிரான்ச்சஸ் மயிலாடுதுறையிலே வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய மேக்கிங் வீடியோ உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். பட் அவங்க எதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மை வேர்ல்ட். வணக்கம், நான் செபாஸ்டியன் ராஜ், ஜெனிஃபர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி மேனேஜிங் டைரக்டர். நம்ம நிறுவனம் ஒரு 30 வருஷமாக மயிலாடுதுறை பகுதியில் இயங்கிட்டு வருது. மயிலாடுதுறை பகுதியில் நிறைய கிளைகளோட இயங்கிட்டு இருக்கோம். ஸ்வீட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்னு நம்ம பாரம்பரியமாக லட்டு, ஜாங்கிரி அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் இன்னும் பழமை மாறாமல் நம்ம அந்த முறையிலே இன்னும் பண்ணிட்டு இருக்கறனால அது நம்மகிட்ட நல்லா விரும்பி மக்கள் வாங்குறாங்க. மற்றபடி நமக்கு கிடைக்குன்னு ஸ்பெஷலான ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. பேபி மில்க் கேக்கு, ஆந்திரா பர்ஃபி, மில்க் கேக்கு, மில்க் அல்வா, அசோக அல்வா, கோதுமை ஹாட் அல்வா, எப்போவுமே சூடாக கிடைக்கும் கோதுமை அல்வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மில்க் ஸ்வீட்ஸ்லேயும் ஸ்பெஷல் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஃபாரின் கொண்டு நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்க அதை வாங்கிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறதுக்காக இங்கேருந்து ஸ்பெஷல் பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடையில் காரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. காரம் வந்து நம்ம தரமாகவும் சுவையாகவும் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக காரத்தில் பார்த்தீங்கன்னா பகோடா நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ். அது குறிப்பிட்ட டைம் தான் கிடைக்கும். மார்னிங், ஈவினிங் அப்படின்ட்டு 2 செக்ஷனாக போடுறோம். அது குறிப்பிட்ட டயத்தில் முடிஞ்சிடும். அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. மற்றபடி எல்லா காரமுமே நம்மகிட்ட இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சுவை மாறாமல், தரம் மாறாமல் நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம். கேக்ஸ் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இப்போ பர்த்டே ஆகட்டும், இல்லை வெட்டிங் டே ஆகட்டும், இல்லை ஆனிவர்சரி, இந்த மாதிரி பார்ட்டி எதுவாக இருந்தாலும் கேக்குன்னா ஃபஸ்ட்டு மயிலாடுதுறை மக்களுக்கு ஞாபகம் வர்றது ஜெனிஃபர் பேக்கரி தான். நீங்கள் சொன்ன கொஞ்ச நேரத்தில் உங்களை உட்கார வச்சு கூட கேக்கு பண்ணி கையில் கொடுத்து விட்ருவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுப்போம். மற்றபடி நமக்கு கேக்கில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்கு எப்போவுமே நம்ம பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு தனி சுவையோட, நம்ம ப்ளம் கேக்குன்னா அது தனி சுவையோட வெளியூர் மக்களை கூட விரும்பி வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு அந்த விதத்தில் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணன். நான் ஜெனிஃபர் பேக்கரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 9 வருஷமாக அங்கே மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு கேக் செய்ய போகிறேன். ப்ளூபெரி ஒரு கேக்கும், மேங்கோ ஃப்ளவரில் ஒரு கேக்கும் ரெடி பண்ண போகிறேன்.
என் பேர் வெங்கடேஷ். நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். இந்த ஃபீல்டில் 6 வருஷமாக இருக்கேன். இப்போ வந்து இங்கே மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு, கேக்கு, பிஸ்கட் எல்லா ஐட்டமும் பார்ப்போம் எப்படி செய்யலாம். ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துட்ருக்கோம். மயிலாடுதுறையில் நம்மள்ட்ட அதிகமாகவே போயிட்டுருக்கு. உங்கள் மகிழ்ச்சியை ஜெனிஃபர் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் இனிப்புகளோடு கொண்டாடுங்கள். நன்றி. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லா வீடியோஸும் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேக்ஸ் இருக்குங்க. சாதாரணமாக நம்ம கேக் வாங்கி சாப்பிட்றோம், எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் டிசைனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் தூவிட்டு தான் இருக்கேங்க. ஸோ நிறைய ஒர்க்ஸ் இருக்குங்க பேக்கரியில். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஹைண்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய கேக்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை தான் அலோவ் பண்ணாங்க. டெஃபினட்டாக இன்னொரு வீடியோ நம்ம ஒரு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறப்ப டெஃபினட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது அருண். பாய்.